என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல இளந்தங்க பிரிக்க வந்துக்கிறோம். வாங்க பிரிச்சுட்டு சூப்பராக செய்யலாம். நிறைய இருக்குடா. மேலே நிறைய இருக்குடா, கொத்து கொத்தா. எல்லாத்தையும் பிரிக்கிறோம். இது அப்படியே பிச்சுட்டு போனால் கூட செங்காயா ஒரு 2 நாளில் அப்படியே பழுத்துரும். ஆரம்பிப்போமா? ஒரு கிளை இருக்குல்ல, அந்த கிளை வந்து மேலே நிறைய இருந்துச்சு. சரி உழுக்குனா நிறைய கொட்டுன்ட்டு ஒரு உழுக்குனேன். சருக்குன்னு காதுலேயே ஒன்று கொட்டிச்சு. குழவி நேருக்கு வீங்கிருச்சு காது. சரிதா? இந்த இங்கே தான் செமையாக வலிக்குது பயங்கரமாக. பழனி கூட இழந்த பழத்தை வந்து நாங்கள் அந்த இடத்துல இருந்து பிரிச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் நிறைய இருந்துச்சு. அந்த குழவை கூட்டம் இல்லைன்னா அது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்துருக்கலாம். ஸோ இப்போதையே நம்மளுக்கு கிடைச்சது இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம இன்றைக்கி எதனா ஒன்று பண்ணி சாப்பிட்லாம். பட்டாமா படிக்கும் போதே ஒரு பக்கத்து வீட்டு அக்காங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து சொன்னாங்க அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது இதெல்லாம் அப்படின்ட்டு. இன்றைக்கும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அவங்க யாருமே எல்லாம் படிக்காமல் இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்காங்களே. இது வந்து நம்ம நாளைக்கு போல் சாப்பிட்டா பழுத்துருக்கோம். இப்போ வந்து மசாலா போட்டு சாப்பிட போகிறோம். காம்பெல்லாம் வந்து பிச்சு போட்டுடலாம். இது வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கணும். செமையாக இருக்கும். ரெண்டு பச்சை மிளகா போட்டு, அப்புறமேட்டுக்கா கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, அவ்வளோதான் போட்டு ஒரு நசுக்கிடுவோம். ஸோ ஒரு வழியாக லெமன் போட்டாச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வெயிலில் எப்பவும் போல் காய வச்சுருவோம். போன வாரம் நம்ம பண்ண மசாலா பொடி எங்கள் அம்மா நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாங்க. எங்கள் அப்பா தயிர் சாதத்துலாம் போட்டு சாப்பிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஊற்றி தாளிக்காமலே இன்னும் கெடாமல் இருக்குது. எப்படி செய்யறதுன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாக்கு ஊறுது போலியே. ஏய் நாக்கு ஊறுதா? வெற்றிகரமாக குழவி கடி வாங்கி அங்கங்கே கொஞ்சம் எல்லாருக்கும் இளம் பழம்லாம் கொடுத்துட்டு மிச்சம் மீதி இன்னும் தான் இருக்குது. இதை நாங்கள் வந்து மசாலாலாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்பைஸியாக பண்ணியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எதை எடுக்கிறதுனே கன்ஃபியூஷன் ஆகுதுடா. புளி, காரம், உப்பு நான் வந்து இதை எடுக்கிறேன். பார்க்க கொஞ்சம் ஏதோ காரசாரமான பாம்பு மாதிரி இருக்கு. டேஸ்டி. யோகு சாப்பிடு, நல்லா இருக்கா குட்டி? என்னம்மா நான் உனக்காக பண்ணேன், யோகுக்காக பண்ணேன். ஏன் இந்த கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு. நீ அப்போ சாப்பிட்டு அப்புறமா பெருக்கு.
வேணாவா யோகு உஷாராயிட்டான்.